சட்டமன்றத்தில் பேசின முதலமைச்சர் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது பழக்கத்திலிருந்தும் காலனி என்ற சொல் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மிக புரட்சிகரமான ஒரு நடவடிக்கை. ஏன்னா பிராமணாள் கஃபே, பிராமணாள் ஹோட்டல் அப்படின்லாம் இருந்ததை நீக்கணும் என்று நம்முடைய தந்தை பெரியார் போராடி அந்த வார்த்தைகளை நீக்கினார்கள். ட்ரிப்ளிகனில் இருந்த ஒரு மிக பிரபலமான உணவகத்தின் பெயர் நீக்கப்பட்டதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்புறம் தெருக்களில் இருந்த ஜாதி பெயர்களை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் நீக்கினார். இப்போது காலனி என்ற அந்த ஆதிக்க பெயர் அதை நம்முடைய முதல்வர் நீக்கி இருக்கிறார் என்பது மிகப்பெரிய புரட்சி. இந்த 21ஆம் நூற்றாண்டில் நடந்த வார்த்தை புரட்சி அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். ஏனென்றால் வார்த்தைகளை தூய்மைப்படுத்துவதுங்கிறது மிக முக்கியம். இந்த காலனி என்கின்ற சொல்லின் மூலமாக அடக்குமுறை, அங்கே இருக்கக்கூடிய சாதிய வேறுபாடுகள், பிற்படுத்தப்பட்டவர்களுடைய தூய்மையற்ற இடம், அந்த மாதிரியான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடம் என்பதான பல கட்டமைப்புகளை இந்த வார்த்தை சொல்லிட்டே இருந்தது. அக்ரஹாரம் என்பது புனிதமான இடம், புனிதர்கள் வசிக்கக்கூடிய இடம். ஆனால் காலனி என்பது கடவுள் கூட உள்ளே வர முடியாது, தேர்கள் உள்ளே வராது, தெய்வங்களின் திருவிழாக்கள் உள்ளே வராது என்று சொல்லப்பட்ட அந்த இடத்தை இன்றைக்கு மாற்றுகின்ற வகையில் காலனி என்ற பெயர், அந்த வார்த்தை ஆவணங்களிலிருந்து கூட நீக்கப்படும் என்பது மிகப்பெரிய புரட்சி. எதிர்கால தமிழ்நாடு நம்முடைய முதல்வரை கொண்டாடும் நிச்சயமாக இந்த ஒரு வார்த்தையை நீக்கியதற்காக. அதை தாண்டிய தமிழ் மொழியின் புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வார்த்தை. ஏனென்றால் இதற்காக போராடி கொண்டிருக்கின்ற, அந்த எளிய மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அந்த கட்சிகள், அந்த சமூக செயற்பாட்டாளர்கள் கூட இந்த வார்த்தையை நீக்க வேண்டுமான்னு கேட்டதில்லை இது வரைக்கும். ஆனால் அதை கூட முன்னோட்டமாக, மற்றவர்களை விட மிக முன்னோடியாக யோசித்து, ஒரு ஃபார்ஃபெச்ட் திங்கிங்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியாக ஒரு வார்த்தையை இல்லாமல் ஆக்கி இருக்கிறாருங்கிறது மிகப்பெரிய முக்கியம். இதில் சுகீர்த ராணியோட ஒரு கவிதை உண்டு. எப்போதுமே இந்த சேரி என்பது ஊரின் கடைசியில் இருக்கிறது என்று சொல்வார்கள், ஆனால் ஊரின் துவக்கமே சேரி தான் என்று சுகீர்த ராணி கவிதை எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்குமுறைக்கு ஆளான மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை காலனி என்ற குறியீட்டு பெயரால் குறிப்பதை இல்லாமல் ஆக்கி இருக்கின்ற சமூக புரட்சிக்கு தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி முன்னிலை வகிக்கிறது.